இப்போ பாருங்க காலிஃப்ளவர் வச்சு தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் நான் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் வந்து காலிஃப்ளவர் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிச்சு வச்சுட்டு தான் காலிஃப்ளவர் பிரியாணி பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா பாயில் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு இந்த அளவுக்கு காலிஃப்ளவருக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு 1 கிளாஸ் அல்லது 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை வந்து பாயில் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு 1.5 கிளாஸ்னு எடுத்துக்கலாம். 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து பாயில் பண்ணி வச்சிருக்கேன். தண்ணி நல்லா பாயில் ஆகும்போது காலிஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். காலிஃப்ளவர் ஆட் பண்ணிட்டு ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். கல்லுப்பு ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூளும் ஆட் பண்ணணும். மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இது நல்ல ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். ஸோ காலிஃப்ளவரில் இருக்கிற அந்த புழு டர்ட் எல்லாமே இதில் போயிடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே இதை கொதிக்க வச்சிடாதீங்க. ஸோ 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து எப்படி மேரினேட் பண்ணுறாங்க உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா எக்ஸாக்டாக ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு இதில் வந்து நல்லா தண்ணியெலாம் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிட்றேன். ஒரு இதில் ஸ்ட்ரெயினரில் ஃபில் பண்ணி எடுத்து வச்சிட்றேன். ஃபுல்லாக தண்ணியே இல்லாமல் நல்லா நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி தண்ணி இருந்தால் கூட எக்ஸஸ் வாட்டர் இருந்தால் கூட இதில் ட்ரெயின் ஆகி வந்துடும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 அல்லது 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து இந்த பிரியாணி பண்ணுறேன். உங்களுக்கு குவான்டிட்டிக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காலிஃப்ளவர் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறையா பேருக்கு பண்ணுற மாதிரி இருந்தால். இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேங்கிறத காட்டுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா தனியாத்தூள் எவ்வளோ போடுறங்கிறதையும் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், டேபிள் சால்ட்டுக்கு தெரியாமல் கல்லுப்புன்னு சொல்லிட்டேன், ராக் சால்ட்டுன்னு சொல்லிட்டேன். டேபிள் சால்ட் வந்து நான் சொன்ன அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா தனியாத்தூள்லாம் ஆட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தனியாத்தூள், சீரகத்தூள், அப்புறம் கரம் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதே டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து டீஸ்பூனுக்கு டேபிள் ஸ்பூன் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுறதையும் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா கரம் மசாலாவும் பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு ஆட் பண்ணுறேன். நான் எந்த டேபிள் ஸ்பூன் காமிச்சனோ அதே டீஸ்பூன், டேபிள் ஸ்பூனும் டீஸ்பூனும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதில்ல. இதே டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து சீரகத்தூள் இதே டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் மெயினாக மிளகாத்தூள் வரணும் இல்லைங்களா, மிளகாத்தூளும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ட்ரை சில்லி போட்டுறா இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் மிளகாத்தூள் இருந்தால் அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜாஸ்தினா இப்போ நீங்கள் இதில் 1 ஸ்பூன் போடுறீங்கன்னா அதில் 1.5லேருந்து 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இதெல்லாம் தான் இதோட மசாலா ஐட்டம்ஸு. நம்ம வெளியில காலிஃப்ளவர் மசாலா மிக்ஸ்ன்னு கிடைக்குது. நீங்கள் காலையில் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை கூட வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்படி நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதையும் காட்டுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த காலிஃப்ளவரை இதில் போட்டுடுறேன். காலிஃப்ளவரை இதில் போட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்கிறேன். கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போவே வாசனை நல்லா கமகமன்னு வருது. இப்போ பாருங்கள், இதை போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் எண்ணெயில் போட்டு வரும்போது அந்த காலிஃப்ளவர் சில்லி மாதிரி அழகாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலிஃப்ளவர் வெஜ் பிரியாணிக்கு காலிஃப்ளவர் மட்டும் போடாமல் கொஞ்சம் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா பீன்ஸ் கேரட் போடுறேன். பீன்ஸ் கேரட் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா காலிஃப்ளவர் இருக்கேன்னு சொல்லிட்டு அதை மட்டும் விட்டுருங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா
ஆனியன், பெரிய ஆனியன் ஒன்றும், ஒரு சின்ன தக்காளியும், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி புதினா இலையும் நல்லா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக பீன்ஸ், கொஞ்சமாக கேரட் எடுத்து வச்சுருக்கேன். ஆஸ் யூஷுவல் பாத்திரத்தை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இதெல்லாம் போட்டு தாளிக்க வேண்டியதுதான். பாத்திரத்தை நல்லா தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது எங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் பிரியாணிக்குன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும் இல்லைங்களா? இந்த கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த பாத்திரத்தில் அந்த அடிமட்ட அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வருங்களா? 2 ஸ்பூன் அளவு வரும்னு நினைக்கிறேன். 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன்னு வச்சுக்கோங்களேன். 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுவோம்ல அந்த சமையல் எண்ணெய், எந்த ஆயிலாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மறக்காமல் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. சாரி, எண்ணெயினே வருது, நெய் ஆட் பண்ணிக்கோங்க. தப்பு வளர்றாங்கல்ல. இது காலையில் பண்ணுறதுனால கொஞ்சம் அவசரமாக பண்ணுறதுனால கொஞ்சம் அங்கங்கே மிஸ் ஆகுது, தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடானோன்னு ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, அன்னாசி பூ தான் கொஞ்சம் மிஸ் ஆகுது, எங்கே வச்சேன்னு தெரியல அவசரத்தில். இதெல்லாம் சூடாயிட்டு இருக்கும்போது சோம்பு போடுவாங்க. நான் சோம்பு சீரகமும் மிக்ஸ் பண்ணி போடுறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். 2 மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும். சீரகமும் சோம்பும் 2 இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் போடுறீங்கன்னா அதே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ ஆனியனையும் பச்சை மிளகாயும் போடுறேன். ஐயோ பயங்கரமாக வெடிக்கிறாங்க 2 பேரும். பாருங்கள், இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். தண்ணி இருந்தால் பயங்கர கோவம் வரும், எண்ணெய்க்கும் தண்ணிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் சால்ட் ஆட் பண்ணுறேன். நீங்கள் சால்ட்டு கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம காலிஃப்ளவர்லேயே ஆட் பண்ணிக்கிறோம். அதனால் நீங்கள் சாதத்துக்கு சால்ட்டு கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் புதினா கொத்தமல்லி தலை இருக்குல்ல, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் பீன்ஸ் கேரட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். பீன்ஸ் கேரட் நான் சொன்ன மாதிரி ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். அப்புறம் மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தனியாத்தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா இந்த அளவுக்கு ஆட் பண்ணுறேன். அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஏற்கனவே 2 பச்சை மிளகா போட்டுக்கனால இந்த அளவுக்கு தான் வந்து நான் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் தான் இந்த பிரியாணி மசாலாக்கு மெயினு. பாருங்கள், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அரிசியை போட்டு தண்ணி ஊற்றினோம்னா நம்ம பிரியாணி ரெடி. இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா இதாகிட்டு இருக்கு. இப்போது இதில் கொஞ்சமாக நான் இப்போ தண்ணி ஊற்றிக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இதுக்கு நீங்கள் பாஸ்மதி அரிசி ஆட் பண்ணலாம், சீரக சம்பா அரிசி, அல்லது வீட்டில் இருக்கிற அரிசி கூட ஆட் பண்ணலாம். பட் அந்த அரிசியெலாம் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாகவே வரும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் வீட்டில் இருக்கிற அரிசி தான் ஆட் பண்ணுறேன். இப்போது இந்த அரிசி எடுத்து இதில் போட்டுருவேன். அரிசி எடுத்து இதில் போட்டுட்டேன். எல்லா அரிசியும் நான் போட்டுடுவேன். இது எல்லா அரிசியும் போட்டதுக்கப்புறம் நான் எவ்வளோ தண்ணி ஊற்றினேன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு நான் இங்கே 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ அரிசி இருக்கு, எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. ரெடியாகிறதுக்குள்ள நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா சூடாகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாவில் ஒட்டி வந்திருக்கு. இப்போ இதை போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா நம்ம காலிஃப்ளவர் 65 சில்லி பிரியாணி ரெடினே சொல்லலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்கீங்க பாருங்களேன், பாயில் ஆகி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் இப்போ இதெல்லாம் போடுறேன்.
இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். சைடு பார்த்தீங்கன்னா பிரியாணி கொதிச்சிட்ருக்கு, ஒரு சைடு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா திருப்பி விட்டுட்டு நீங்கள் வந்து இதை நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் எடுத்துக்கோங்க. இப்போ பிரியாணி கொதிக்கிற நேரத்தில் நம்ம கரெக்டாக வந்து உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். எனக்கு கரெக்டாக இருக்கு. இப்போ இதை மூடி வச்சதுக்கப்புறம் நல்ல விசில் அடங்கினதுக்கப்புறம் அந்த தம் பிரியாணியை எப்படி தான் பண்ணுறேன்னு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஆயில் ஸ்ட்ரெயினர் வச்சுருக்கோம்ல, அதில் லைட்டாக இப்படி வந்து ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணாமல் தனித்தனியாக இருக்க மாதிரி நல்லா இது எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். தம் பிரியாணி குக்கரில் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் குக்கரில் கூட பண்ணலாங்க. என்ன, நம்ம நார்மலாக பிரியாணிக்கு 3 சவுண்டு விடுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி தம் பிரியாணிக்கு 2 சவுண்டு விட்டிங்கனாவே போதும். இப்போது இந்த மாதிரி 2 சவுண்டு தான் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது காலிஃப்ளவர் 65க்கு நான் அதில் அரிசி மாவும் மைதா மாவும் போட்டேன், அதை சொல்ல மறந்துட்டேன். இது நல்லா 65 ஆனதுக்கப்புறம் எப்படி உள்ள ஆட் பண்ணுறதையும் உங்களுக்கு காட்டுறேன். பிரியாணியும் நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பை வந்து ஃபஸ்ட்டு பற்ற வச்சுக்கிறேன். இந்த தம் பிரியாணிக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா அடுப்பு லைட்டாக பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சுட்டு ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பு ஓரளவுக்கு மீடியம் சைஸில் வச்சுட்டு தோசைக்கல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிரியாணி வைக்கிறேன். பிரியாணி அது மேலே வைக்கிறேன். வச்சுட்டு காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா பொரிச்சு வச்சது உங்கள்கிட்ட காட்டவே இல்லை. இப்போ இதை வந்து அது மேலே அப்படியே லைட்டாக போடுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் உங்களுக்கு இந்த கடையில் கிடைக்கிற மாதிரி ரெட்டாக கிடைக்காது. இதை போட்டுட்டு நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு ஸ்பூன் மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக மட்டும் ப்ரெஸ் மட்டும் பண்ணி விட்டுருங்க. அது லைட்டாக உள்ளே போகிற மாதிரி போட்டு அமுத்து அமுத்திடாதீங்க, லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் நான் உள்ளே போட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து மறக்காமல் அடுப்பை வந்து ஒரு சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள். அப்போ தான் அந்த காலிஃப்ளவர் இருக்கிறது எல்லாமே வந்து இதாகும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் வச்சுக்கிறேன். அந்த பிளேட்டை இப்படி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தண்ணியை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது மேலே அப்படியே வச்சிட போகிறேன். ஏன்னா இதோட ப்ரெஷர் வந்து அப்படியே இறங்க அந்த பிரியாணி செம்மையாக வரும். இப்போ இந்த மாதிரி சுடுதண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா கூட மறக்காமல் ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே இந்த லிட்டையும் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு இந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். மேலே தோசைக்கல், பிரியாணி, அதுக்கு மேலே ஒரு தட்டு, அதுக்கு மேலே சுடு தண்ணி, அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி இருக்குன்னு நான் ஒரு 10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நான் இதை நான் எடுக்கிறேன். இப்போ இந்த தண்ணியை அப்படியே எடுத்து வச்சிடுறேன். அதுக்கப்புறம் என்னோட பிரியாணி எடுக்கிறேன். இங்கே பாருங்களேன், சுட ஆவி போக வருது. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து பிரியாணி வந்து நம்ம ஆக்சுவலி இப்படி தானே வச்சு கிளறுவோம், அப்படி கிளறாமல் இந்த மாதிரி ஒரு குச்சியை வச்சு லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த காலிஃப்ளவர் உடையாமல் வரும். இப்போ பார்த்தீங்களா செம்மையாக வந்திருக்கு. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இந்த மாதிரி லைட்டாக பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வா, டேஸ்ட் பண்ணி பார்த்தா எம்மியாக இருக்குது. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ஆனங்காத்தான் இந்த வீடியோ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு ஒர்க் பண்ணுற லேடிஸ் எல்லாருக்கும் தெரியும். பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சின்ன லைக்காவது கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.